டிரான்ஸ்பேரண்ட் பிளாக் டாப். இது வந்து ஹை குவாலிட்டி. இது ஃபுல்லாகவே வந்து கொப்பை சரியா. மற்றது இங்கே இண்டிகேட் லைட் ஒன்றும் இருக்குது. ஓகே, எவ்வளோ வேணாலும் ஹெவியானது யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஹீட்டர், ஜாக், ரைஸ் குக்கர், ஏசி, அப்புறம் ஃப்ரிட்ஜு அதுக்காக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல ப்ராக்டப் போடலாம். இது வந்து பெட்டிக்கு 10 வரும். 10 பீஸ் போட்ட பாக்ஸ் தான் வரும். ஹோல்சேல் எடுத்தாங்கன்னா சாதாரணமாக ஒரு துணி வந்து 250 தான் காஸ்ட் ஆகும். 1 பீஸ் 250. நல்ல குவாலிட்டி. இதை சாதாரணமாக ரீசேல் பண்ணால் 500 மாதிரி ரீசேல் பண்ணலாம். இந்த ஹெட் டோச் இருக்குது, பேட்டரி போட்ட ஹெட் டோச். இது ஹோல்சேலாகவும் எடுக்கலாம், ரீட்டெயிலாகவும் எடுக்கலாம். ஓகே, ரீட்டெயில் ப்ரைஸ் எப்படி? இது ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து அது ஒரு 450 ரூபா வரும். 450 ரூபா. பேட்டரி 3 போட்டுருது. ஹோல்சேல் எடுத்தாங்கன்னா ஒரு 5-10க்கு மேலே எடுத்தாங்கன்னா 350 ரூபாய் தரலாம். ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணி கொடுத்துரும். லைட் ஆன் பண்ணி கொடுத்துரும். இது ஆட்டோமேட்டிக் ஆன். இது வந்து இருட்டானோடனே இது வந்து லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷனை கொடுத்துரும் ஆன் பண்ணுறது. இது நைட்டுக்கு மட்டும் தான். நைட்டுக்கு பார்த்தா அப்போ ஏர்லி மார்னிங் 6 மணி அந்த சூரியன் உதிக்கும் போது ஆட்டோமேட்டிக் அது வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துரும். அப்போ லைட்டை போட்டு பயப்படாமல் போயிட வேண்டியதான். நைட்டுக்கு 1 ஆயிரும், டே வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து ஒவ்வொரு ப்ரைஸுக்கு இருக்குது. இது வந்து இதோட சின்ன மினி ஒன்றுக்கு 450 ரூபா வரும், பெருசு வந்து 750 ரூபா வரும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஒரு புதிய வீடியோன்னு உங்களுக்காக கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ எங்கிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஸ்கோ ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒன்றுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ்ட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மும்தாஸ் மஹால். இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளுக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுகின்ற லைட் ஐட்டம்ஸ் அண்ட் அக்சசரிஸ். இந்த காம்ப்ளெக்ஸுடைய மோர் டீட்டெயில் வேணுமென்னு சொன்னால் வீடியோவில் கடைசி வர காட்டி நாங்கள் போட்டிக்கிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் இப்போ ஷாப்குள்ளுக்கு போய்ட்டு பார்ப்போம். ஸோ பிள்ளைங்களோட பஸ் செய்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம் இந்த மாதிரி ஐட்டங்களோட எப்படி டீட்டெயில்ஸ் கேட்போம். ஹலோ வணக்கம், டெக்னாலஜிக்கல்லேருந்து எங்கள்கிட்ட வந்து உங்களோட ரீசேல் பண்ணக்கூடிய ஐட்டம், அதாவது நீங்கள் உங்களோட ஷாப் ஒன்று எங்கள்கிட்ட வாங்கி உங்களோட ஷாப் ஒன்றுக்கு ரீசேல் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் நிறைய ஐட்டம் இருக்குது எலக்ட்ரிக்கல் ஐட்டங்களில். அதில் சில ஐட்டங்கள் நான் சொல்கிறேன். அதாவது நாங்கள் இம்போர்ட் பண்ணுறது ஓன் இம்போர்ட், இந்தியன் சைனானது இம்போர்ட் பண்ணுற ஐட்டங்கள் நிறையா இருக்குது. அதுக்குள்ள சில ஐட்டங்கள் தான் இந்த டிங் டோங் பெல்.
இந்த டிங்டாங் பெல் இது வந்து இந்தியன் டிங்டாங் பெல் வந்து இது சாதாரணமாக ஹோல்சேல் நான் கஸ்டமருக்கு கொடுப்போம் ஒரு 600 மாதிரி 600 வரும். ரிட்டைலில் எடுத்திங்கன்னா வந்து ஒரு 650 மாதிரி வரும், 650 மாதிரி ப்ரைஸ் வந்து வரும். அதோட அவங்கள்ட்ட ஹோல்சேலும் மீக்கிறேன்னா ஹோல்சேல் எடுக்கலாம், ஹோல்சேல் ப்ரைஸ் தான் 600 வரும். 600 வரும். ப்ரோ இது எப்படி? இதுவும் நாங்கள் இந்தியாவிலேருந்து டிரெக்டாக இம்போர்ட் பண்ணுற ஐட்டம் அடாப்டர்னு சொல்லுவாங்க. இது எலக்ட்ரிக்கல் வேலையில் யூஸ் பண்ணுறது. இது ஒயிட் கலர், இது பெருசாக டிமாண்டாக இருக்கும். இது பெருசாக அடாப்டர் ஹோல்டரில் போட்டு இது வந்து ஒயிட் கலர் பெருசாக எங்கேயும் இருக்காது. சரியான டிமாண்ட் ஐட்டம் ஒன்று தான், நல்ல குவாலிட்டியான இந்தியன். இது வந்து இது ஹோல்சேல் மட்டும் தான் கொடுக்குறது. இது ப்ரைஸ் எப்படி? இது வந்து பாக்ஸுக்கு 30 எடுத்திங்கன்னா ஒரு துண்டு 60 மாதிரி விழும். ஒரு பீஸ் 60 விழும். ஓகே. இந்த மாதிரி அந்த இது ஃப்ளாக் டாப் என்ன? இது வந்து டிரான்ஸ்பேரண்ட் ஃப்ளாக் டாப். இது வந்து ஹை குவாலிட்டி. இது ஃபுல்லாகவே வந்து கொப்பை சரியா. மற்றது இங்கே இண்டிகேட் லைட் ஒன்றும் இருக்குது. ஓகே. எவ்வளோ வேணாலும் ஹெவியானது யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஹீட்டர், ஜாக், ரைஸ் குக்கர், ஏசி, அப்புறம் ஃப்ரிட்ஜு அதுக்காக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல ப்ராக்டப் போடலாம். இது வந்து பெட்டிக்கு 10 வரும். 10 பீஸ் போட்ட பாக்ஸ் தான் வரும். ஹோல்சேல் எடுத்தாங்கன்னா சாதாரணமாக ஒரு துணி வந்து 250 தான் காஸ்ட் ஆகும். 1 பீஸ் 250. நல்ல குவாலிட்டி. இதை சாதாரணமாக ரீசேல் பண்ணால் 500 மாதிரி ரீசேல் பண்ணலாம். இது எல்இடி டிஸ்க் லைட். இது 5 வோல்ட். இந்த மாதிரி சின்ன டிஸ்பிளேலுக்கு யூஸ் பண்ணுறது, ஷோகேஸ்களுக்கு, பேண்ட்ரி கபர்ட்ஸ். இது வந்து எங்களோட ஹோல்சேல் எடுத்திங்கன்னா வந்து ஒரு விலையும் ரிட்டைலுக்கு இன்னொரு ப்ரைஸும் வரும். ஓகே. ஹோல்சேல் சாதாரண கஸ்டமருக்கு உங்களுக்கு 450 ஸ்டார்ட் ஆகும் ப்ரைஸ். 450. இதில் கலர் இருக்குது, பிளாக் பாடியும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட எடுத்தேன்னா பிஸ்னஸ் செய்கிறாக்களும் ஈஸியான கொஞ்சம் ரிட்டைலாக விற்கவோ ரிட்டைல் சேல் பண்ணல பிஸ்னஸ் பண்ணாலும் ஸ்பெஷல் ரேட். அதான் நம்ம ஃபஸ்ட்டாக சொல்கிறேன். சாதாரணமாக இது வந்து பிஸ்னஸ் பண்ணாலும் 250 தான் விழும். இது ரீசேல் நடக்கும்போது 500 மாதிரி கொண்டு போகலாம். நல்ல குவாலிட்டியான ஐட்டம் ஒன்று தான். அதை தவிர இம்போர்ட்ஸ் பண்ணுற ஐட்டம் ஒன்று இருக்குது இந்தியன்லேருந்து. ஃபேன் ரெகுலேட்டர், இந்தியன் ஃபேன் ரெகுலேட்டர். இது ஹோல்சேல் மட்டும் தான் கொடுக்குறது. இது வந்து ஒரு துண்டு வந்து 250 ரூபா வரும். 1 பீஸ் 250 ரூபா. எத்தனை எடுத்தாலும் அந்த விலை தான் கொடுக்குறது. 10 எடுத்தாலும் சரி, 20 எடுத்தாலும் 100 எடுத்தாலும் அதே விலை தான். சரி. அதுக்கப்புறம் இந்த ஹெட் டோச் இருக்குது, பேட்டரி போட்ட ஹெட் டோச். இது ஹோல்சேலாகவும் எடுக்கலாம், ரிட்டைலாகவும் எடுக்கலாம். ஓகே. ரிட்டைல் ப்ரைஸ் எப்படி? இது ரிட்டைல் ப்ரைஸ் வந்து அது ஒரு 450 ரூபா வரும். 450 ரூபா. பேட்டரி 3 போட்டுருது. ஹோல்சேல் எடுத்தாங்கன்னா ஒரு 5-10க்கு மேலே எடுத்தாங்கன்னா 350 ரூபாய் தரலாம். ரீசனல் ப்ரைஸ் உண்டுண்ணா. சரி, ஓகே. இது எப்படி? இது வந்து சொல்லுவோம், இது வந்து மோட்டர் டேங்க்கு போடுற ஆட்டோமேட்டிக் சுவிட்ச். இது சொல்லுவாங்க ஃப்ளோட் சுவிட்ச்னு சொல்லி. ஃப்ளோட் சுவிட்ச். இது வந்து 3 மீட்டர் வயர் லென்த் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து அந்த தண்ணி லைனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஆஃப் பண்ணுற சுவிட்ச் தான். அப்போ இது வந்து டேங்க் நிறைஞ்சிச்சுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் டேங்க் நிறைஞ்சப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் மோட்டர்னா. சரி. இதுவும் அதே மாதிரி தான். ப்ரைஸ் எப்படி? இது வந்து ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 850 ரூபா வரும். 850 ரூபா. ஹோல்சேல் எடுத்தாங்கன்னா 750 ரூபாய்க்கு தருவோம். இதுவும் அது என்ன ஃப்ளக்? இது வந்து ட்ராவல் அடாப்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து சொல்லுவாங்க மினி அடாப்டர். இது வந்து ஹோல்சேல் மட்டும் தான் கொடுக்குறது. இதில் 2ம் இருக்குது. இதில் ஸ்கொயர் பின் அடிக்கிறதும் இருக்குது, ரவுண்ட் பின் அடிக்கிறதும் இருக்குது. ஓகே. இது வந்து பெட்டிக்கு 30 துண்டு 20 துண்டு வரும். ஹோல்சேல் எடுத்தால் சாதாரணமாக இது ஒரு 85 ரூபா தான் விடும். 85 ரூபா. ப்ரோ இது டெஸ்டரா? இது இந்தியன் டெஸ்ட், நாங்களே இம்போர்ட் பண்ணி எடுக்கிறது. இதுவும் ஹோல்சேல் மட்டும் தான் கொடுக்குறது. ஓகே. பெட்டிக்கு 10 வரும். மினிமம் கொண்டு ரேட் 10 பீஸ் தான். இது வந்து டெஸ்ட் ஒரு 90 ரூபா வரும். 90 ரூபாயா? பெட்டியோடு தான் இருக்குது. தனித்தனியாக மினிமம் குவான்டிட்டி 10 தான் வரும். 10 எடுத்தால் ஹோல்சேலுக்கு எத்தனை பீஸஸ் எடுக்கலாம்? மினிமம் 10 பீஸ் தான். 10 பீஸ் மினிமம். அதுக்கப்புறம் வெனியூ எடுக்கலாம். மினிமம் 10 பீஸ். 10 பீஸ். அதை தவிர அதில் இன்னொரு டெஸ்டர் ஒன்று கொஞ்சம் எர்த் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் இதுவும் இந்தியன் டெஸ்டர் ஒன்று தான், நாங்களே கொண்டு வரது தான். இது ரிப்பேர் வேலைக்கும் சம்டைம் இது யூஸ் ஆகும். இது கரண்ட் எர்த் டெஸ்டர். ஸோ ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். இது கரண்ட்டுக்கும் வேலை செய்யும், எர்த்துக்கும் வேலை செய்யும். 2 in 1 சொல்லுவாங்க. இதுவும் அப்படி தான். இது ஹோல்சேல் மட்டும் தான் கொடுக்குறது. இது மினிமம் கொண்டு 10 பீஸ்.
ப்ரைஸ் எப்படி? ஒரு துண்டு ரேட் வந்து 275 ரூபா, 275. இதை சொல்லுவாங்க வந்து மோஷன் சென்சர், இன்ஃப்ராரெட் மோஷன் சென்சர். ஸோ இதை வெளியால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கனெக்ஷன் கொடுத்தா வந்து இது யார் மூவ்மெண்ட் ஆகும்போது வந்து அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணி காட்டும். இந்த லைட்டை வந்து ஆன் பண்ணி காட்டும். இது வந்து சென்சர் லைட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணோம் இப்போ. ஸோ கேமராஸுக்கு பதிலாகவும் சாதாரணமாக இப்போ யார்ஸே வந்து ஒன்றாகி கொடுக்கும். கல்யாணம் வந்தாலும் சரி, இப்போ இது போட்டு வச்சுருந்தா விளங்காத யார்ஸை வந்து மூவ்மெண்ட் ஆகாமல் லைட் பற்றிடும். ஸோ இது லைட் தான் போடணும் அவசியம் இல்லை. வேண்டி எதுவும் ஃபிக்ஸ் பண்ண சைரன், அலாரம். இந்த சென்சர் இருக்கிற எத்தனை மீட்டர்ஸ் மட்டும்? இதில் சாதாரணமாக 5 மீட்டர் வரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான யூனிட் இருக்குது. ஸோ இதில் வந்து சென்சரோட டிஸ்டன்ஸ் இருக்குது. சாதாரணமாக இது 5 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 5 மீட்டர் வச்சுக்கலாம். அதோட குறை வேணால் குறை வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 5 மீட்டர்ஸ் வரை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதுவும் டைம் சாதாரணமாக இப்போ 30 செகண்ட்லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இந்த சென்சர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் பற்றி கொண்டு இருக்கும் லைட் எரியும் அதான் செஞ்சுக்கொள்ளலாம். இது வந்து டே நைட் சென்சர். சில பேர் யூஸ் பண்ணால் சரி ஓகே எனக்கு டே டைமில் தேவையில்லை, நைட் டைம் டார்க் டைமில் மட்டும் தான் தேவை. ஸோ அந்த டைம்லன்னா மூணு பக்கம் திரும்பி வைக்கலாம். எல்லா பக்கமும் தேவைன்னா சரி ஓகே ஆல்வேஸ் எந்த டைமும் தேவைன்னு சொன்னால் மிடில் வச்சுக்கிட்டோம்னா சரி. நைட்டுக்கும் வேலை செய்யும், டே டைமும் வேலை செய்யும். இந்த ப்ரைஸ் எப்படி? இது வந்து ரிட்டைல் சாதாரண 1750 ரூபா வரும். 1700. ஹோல்சேல் வந்து சாதாரண ஹோல்சேல் கஸ்டமர் 1450 ரூபாய் தருவோம். வாரண்டி இருக்குது இதுக்கு. எதுவும் நடந்துச்சுன்னா வேலை செய்யாமல் போச்சுன்னா ஒன்று புதுசு மாற்றி கிடைக்கும். எத்தனை மந்த் வாரண்டி? 6 மந்த் கொடுக்கும். 6 மந்த். ஓகே. இதில் இன்னொரு ஐட்டம் ஒன்று இருக்குது, டே நைட் சென்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து அதே ஃபங்க்ஷன் தான், கொஞ்சம் வித்தியாசம். இது வந்து மினி சீரியஸாக இருக்குது. இது மினின்னு சொல்லும்போது இது வந்து டே நைட் சென்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் ரோட்டில் ஃபிக்ஸ் பண்ண ஸ்ட்ரீட் லைட்டுகள் அதுகளுக்கு வந்து மெயினாக இது தான் பூட்டியிருப்பாங்க. ஏன்னா அப்போ நைட் 6 மணி ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணி கொடுத்துரும். லைட் ஆன் பண்ணி கொடுத்துரும். இது ஆட்டோமேட்டிக் ஆன். இது வந்து இருட்டானோடனே இது வந்து லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷனை கொடுத்துரும் ஆன் பண்ணுறது. இது நைட்டுக்கு மட்டும் தான். நைட்டுக்கு பார்த்தா அப்போ ஏர்லி மார்னிங் 6 மணி அந்த சூரியன் உதிக்கும் போது ஆட்டோமேட்டிக் அது வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துரும். அப்போ லைட்டை போட்டு பயப்படாமல் போயிட வேண்டியதான். நைட்டுக்கு 1 ஆயிரும், டே வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து ஒவ்வொரு ப்ரைஸுக்கு இருக்குது. இது வந்து இதோட சின்ன மினி ஒன்றுக்கு 450 ரூபா வரும், பெருசு வந்து 750 ரூபா வரும். 750. எல்லாத்துக்கும் வாரண்டி தான் தருவோம். எது நடந்தாலும் ஒன்று புதுசு நான் மாற்றுவோம். சொல்லுங்க, அடுத்தது என்ன? அது எமர்ஜென்சி லைட். இது வந்து எங்கிட்ட நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு போடுற ஐட்டம் ஒன்று தான், சோலார் எமர்ஜென்சி லைட். சரியா? இது சோலாரில் சார்ஜ் பண்ணுறது. சரியா? இதில் இருக்குது நீங்கள் கரண்ட் போன டைம்லையோ இல்லை கரண்ட் இல்லாத ஏரியாலேயோ அல்லது நீங்கள் ட்ரிப் போகிறீங்க, கேம்பிங் அந்த மாதிரிக்கு நல்ல யூஸ் ஆகும். சரியா? இதில் எமர்ஜென்சி உங்களுக்கு வேணா, ஸோ இதில் பாருங்கள், ஒரு எமர்ஜென்சி வேணால் உங்களுக்கு ஃபோனை வேணால் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை சோலாரில் கரண்ட்லேயும் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? இதில் வந்து சார்ஜ் காட்டுற லெவல். சரியா? இதில் 100 வாட்ஸ் லைட்ஸ் பாருங்கள். இதில் இது வெள்ளையும் இருக்குது, மஞ்சளும் வேலை செய்யும். தேவைன்னா மஞ்சளும் வச்சுக்கொள்ளலாம். சரியா? அப்புறம் 2 கலரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். விஐபி செக்யூர் சிஸ்டமும் இருக்குது. இல்லை இந்த ப்ரைஸ் எப்படி? நீங்கள் இது அவ்வளோ ப்ரைஸ் பதில் சாதாரணமாக உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தரலாம். ரிட்டைல் ஹோல்சேல் கஸ்டமருக்கு 4500 ரூபா வரும். 4500 இல்லை, அதை விட கூடுதலாக 4500 ரூபா, அதை விட கூடுதலாக இதில் விஷயம் இருக்குண்ணா. நல்லா யூஸ் ஆகுமேண்ணா. அது வெளிச்சம் எப்படி மேக்ஸிமம் எத்தனை இல்லை சார், ஃபுல் சார்ஜும் 4 ஹவர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். நல்லா ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலே 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். எத்தனை ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணணும்? சார்ஜ் எப்படி வரும்? 8 ஹவர்ஸே போட வரும். 8 ஹவர்ஸ். அவங்க அப்படி தான் பேட்டரியை கழட்டி போடுற மாதிரி தான் இருக்குது. பின்ன பேட்டரியை கழட்டி போடலாம். இது வாரண்டிக்குதா? இதுக்கு 6 மந்த் எதுவும் செய்யலாம். இது பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறது தான். எதுவும் அப்செட்னா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி தரலாம். பேட்டரி கஸ்டமரும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ப்ரோ, இது எப்படி? இது மாஸ்கிங் டேப். அந்த எலக்ட்ரிக்கல் வேலை யூஸ் பண்ணுறவங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க கூடுதலாக. இதில் வந்து எங்களோட ஹோல்சேலாக தான் எடுக்கலாம். இதில் வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு 50 மீட்டர் ஜம்பு பேக் இருக்குது. இது சாதாரணமாக 1 இன்ச்சில் வந்து 50 போட்ட பேக் இருக்குது. இதில் வந்து 10 போட்ட பேக் எடுத்திங்கன்னா ஒரு டேப் வந்து 190 ரூபா தான் காஸ்ட் ஆகும். ஒரு டேப்பா 1900 ரூபா அப்படி இந்த பண்டல் அப்படியே வரும். இந்த பண்டில் அப்படியே 1900 ரூபா வரும். 190 ஹோல்சேல் விலை. அதே மாதிரி இதில் 2 இன்ச்சு அகலம் 50 மீட்டர் இருக்குது. இதில் அந்த 6 டேப் வரும். 6 எடுத்தாங்கன்னா ஒரு டேப் வந்து 390 தான் காஸ்ட் ஆகும்.
பண்டில் எப்படி ப்ரைஸ் ஃபுல் பண்டில் எடுத்தாங்கன்னா 6 வரும். 6 வரும். 6 எடுத்தாங்கன்னா 2340 மாதிரி காஸ்ட் ஆகும். 2340 ரூபா. இதில் சொல்லுங்க. இது வந்து எலக்ட்ரிக் கேட்டில் இந்த எலக்ட்ரிக்கல் மட்டுமே எலக்ட்ரானிக் ஐட்டம் எடுக்கலாம். அதில் சில ஐட்டங்கள் மட்டும் காட்டுறேன். நான் எல்லாம் இங்கே எல்லாம் மேலே ஸ்டோரில் இருக்குது. ரைஸ் குக்கர், கெட்டில், அப்புறம் அடுப்பு, ஃப்ளாஸ்க் எல்லாம் ஐட்டம் இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக் கேட்டில் 1.88 லிட்டர். இது வந்து ஹோல்சேல் தரலாம், ரீட்டெயிலும் தரலாம். உங்களுக்கு தார வந்து வாரண்டியோட 1500 தான் வரும். இது 1 இயர் வாரண்டியா? 6 மந்த் வாரண்டி, கம்பெனி வாரண்டி தான் வரும். 1 இயர் கொடுத்தாலும் பிரச்சனை, 6 மந்த் வாரண்டி தான் வரும். 6 மந்த் உங்களுக்கு 1500 தரேன், ஹோல்சேல் விலைக்கே தரேன் ரிட்டெயிலுக்கும். அதோட இந்த கேஸ் அடுப்பு இதில் சிங்கிள் பர்னர், இதில் டபுள் பர்னரும் இருக்குது. 2 அடுப்பு வந்தது. சரியா? சிங்கிள் பர்னர் ப்ரைஸ் எப்படி இது? இது வந்து ப்ரோ உங்களுக்கு ரிட்டெயில் தான் 2000 ரூபா. ஹோல்சேல்ஸ் அதான் 2, 3 அதுக்கு மேலே எடுத்தாங்கன்னா 1800 தரலாம். வாரண்டி இதா? வாரண்டி 1 இயர் வாரண்டி வரும். இது 1 இயர் 1 இயர் பர்னருக்கு வாரண்டி வரும். ஓகே. இதுதான் மோஸ்ட்டாக ரிட்டர்ன் வரதில்லை. இது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கொள்ள கஸ்டமர். இது எப்படி எல்இடி ஃப்ரேஷரா? இது நாங்களே இம்போர்ட் பண்ணுற ஐட்டம் ஒன்று தான், எக்ஸ்டெக் பிராண்ட். இதில் வந்து 100லேருந்து 1000 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. இதுதான் 100லேருந்து 1000 வாட்ஸ் வரைக்கும் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கிறோன்னா. இது சாதாரணமாக 2500 ஸ்டார்ட் ஆகும். 2500. இது வந்து லைஃப் டைம் கஸ்டமர் இதை கலட்டி லைட்டாக சுட்டு போச்சுன்னா இதுவும் ரிப்பேர் பண்ணலாம். ரிப்பேர் பண்ணதான பார்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது. பார்ட்ஸ் இருக்குதா? பார்ட்ஸ் அதுக்கு வர சிப் ஒன்று தான் இது. இது 50 வாட்ஸ் சிப். இது ஹோல்சேல் விலை நாங்கள் தர. ரிட்டெயில் வந்து எடுத்தால் 350 ரூபா வந்து சிப் உண்டு. 350 தான் சிப் வரும். ஹோல்சேல் கஸ்டமர்னா கூட 300 ரூபாய் தருவோம். 300 ரூபாய்க்கு. ஓகே. ஸோ அப்போ சுட்டு போனாலும் கொஞ்சம் சிப் 2 வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, கழட்டி. ஸோ இது ஹோல்சேலுக்கு எத்தனை பீஸ் எடுக்கணும்? இது ஹோல்சேல் கஸ்டமருக்கு நான் குவான்டிட்டி பெருசாக சொல்ல மாட்டேன். சாதாரணமாக ஒரு 5-6க்கு மேலே எடுத்தாலும் அந்த விலை 300 ரூபாய் தருவேன். சரி. கடையில் கொண்டு போகிற ஆகளுக்கும் நான் பரவாயில்ல, குவான்டிட்டி சொல்ல மாட்டேன். 2 சேர் 5 சேர் எடுத்தாலும் பரவாயில்ல. இது எப்படி? இது வந்து வாட்டர் எமர்ஷன் ஹீட்டர். இதில் வந்து 1000 வாட்ஸ், 1500 வாட்ஸ் இருக்குது. இது ஹோல்சேலாகவும் கொடுக்கலாம், ஹோல்சேலும் தான் கூடுதலாக போகிறது, ரிட்டெயிலும் தரலாம். இது 850 ரூபா, 900 6 மாதம் வாரண்டியோடு வரும். 6 மாதம். அது தவிர நாங்கள் இம்போர்ட் பண்ணுற இந்த எக்ஸோஸ் ஃபேனுகள் இருக்குது. 6, 8, 10 பன்னெண்டு எல்லா சைஸும் எடுக்கலாம். ஹோல்சேலுக்கு பெஸ்ட் ரேட் தரலாம், ரிட்டெயிலும் தரலாம். ரிட்டெயில் பெரிய ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் காட்டாது. அதோட இது நாங்கள் இம்போர்ட் பண்ணுற எக்ஸ்டெக் பிராண்ட் ஃப்ளட் லைட். இது ஒன்றுக்கு ஒன்று வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வரும். 10லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. அதை தவிர இன்சுலேஷன் டேப்பா இது பண்டிலே வரும். 45 ரூபா துண்டு, 45 ரூபா பண்டிலே 450 ரூபா தான் வரும். அது தவிர இந்த மல்டிமீட்டர் இது 1100 ரூபா வரும். ஓகே. இது மல்டி ஷாக்கெட் 3 in 1 3 பக்கமும் யூஸ் பண்ணலாம். வித் சுவிட்சோட வரும். இது ஹோல்சேலும் தரலாம், ரிட்டெயிலும் தரலாம். 700 மாதிரி ப்ரைஸ் ஒன்று வரும். 700. அது தவிர ஃபேன் மோட்டர் இருக்குது எங்ககிட்ட, நாங்களே கொண்டு வரது. அது ப்ரைஸ் எப்படி? இது வந்து 1900 ரூபா வரும். 1900 ரூபா. 20 பெஸ்ட்டான ப்ரைஸ் உண்டுண்ணா. அது தவிர ஹவுஸ் மீட்டர்ஸ் இருக்குது. வீட்டில் பூட்டுற மீட்டர் பாக்ஸை யூஸ் பண்ணுற செப்பரேட் மீட்டர் புக்ஸ் இருக்குது. 2500 3000 மாதிரி ப்ரைஸ் தான் வரும். ஹோல்சேலுக்கே தரேன். ஹோல்சேலுக்கு. அது மாதிரி அந்த கேமரா எப்படி டுவல் லென்ஸ் கேமரா இருக்குது, அதில் இருக்குது. இது டுவல் லென்ஸ் கேமரா 7500 வரும். இது 7500. அதில் அடுத்து இதில் சின்ன மாடல் பல்க் கேமரா இருக்குது. இது வந்து 3500 வரும். இது 3500. ஓகே. அடுத்து அது தவிர இந்த ஹோல்சேலுக்கு இந்த ஃபேன் கண்ட்ரோல் எடுக்கலாம். 5 ஸ்டெப், ரீசனபிள் ப்ரைஸ், ஹோல்சேல் விலைக்கு தரலாம். அது தவிர ஸ்பேர் பார்ட்ஸுகளும் இருக்குது. ஓகே. இந்த லைட் எப்படி? அந்த லைட்ஸ் பிரதர் 50லேருந்து 100 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. சாதாரணமாக இந்த எக்கோஸ்டார் டியூப் லைட் வந்து வரும். 50 வாட்ஸ். சாதாரணமாக நான் ரிட்டெயில் 1 எடுத்தால் 750 ரூபாய் மாதிரி கொடுப்பேன். ஹோல்சேல் 20 பீஸ் எடுத்தால் 675 ரூபா வரும். 675 ரூபா. அந்த ப்ரைஸ் தான் 100 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்போ 100 வாட் எப்படி ப்ரைஸ்? 100 வந்து 1750 ரீட்டெயில் ப்ரைஸ். ஹோல்சேல் எடுத்தாங்கன்னா 1500 வரும். 1500. 20 பீஸ் எடுத்தாங்கன்னா 1500 ப்ரைஸ் வரும். ஓகே. உங்களோட ஷாப்பு வேறு லொக்கேஷன் எப்படி? நாங்கள் இருக்கோம் வந்து கொழும்பு 11 புறக்கோட்டை. அதில் வரும் முதலாங்குறுக்கு தெரு நம்பர் 100. நம்பர் 100ன்னு சொல்லி எங்களோட பில்டிங் நம்பர். அதில் பேர் வந்து மும்தாஸ் மஹாலுக்குள்ளே உள்ளுக்கு வந்தீங்கன்னா, இல்லாட்டி கூகுள்லேயே சர்ச் பண்ணலாம், டெக்னோ எலக்ட்ரிக்கல் அடிச்சிங்கன்னா சரியாக லொக்கேஷன் காட்டும்.
மும்தாஸ் மாலுக்குள்ளுக்கு வந்தீங்கன்னா நம்பர் 100/11 100/16 100/16 வந்து லைட்டிங் ஷோரூம் வேறையாக இருக்குது. இது எலக்ட்ரிக்கல் ஷோரூம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக், இது ஹோல்சேல் கொடுக்குறது. இதை ஹோல்சேல் மட்டும் இங்கே செய்கிறது. இங்கே வந்து ஹோல்சேலில் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். இன்னும் புதிய ப்ராடக்ட்ஸ் நிறைய ஐட்டங்கள் வரும்போது நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மாதிரி புது ப்ராடக்ட்ஸ் ஆஃபரோடு வந்து உங்களை சந்திக்கிறேன்.